வித்யாஸ்ரீ சுப்ரமணியம் தாட் ஃபார் த டே. தொப்பி வியாபாரியும் குரங்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சின்ன பிள்ளையில கதை படிச்சிருப்போம். இந்த கதை நிறைய பேருக்கு ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன். ஒரு ஒரு தொப்பி வியாபாரி வந்து நிறையா தொப்பி எல்லாம் அவரோட கூடையில் வச்சு கொண்டு வந்து மரத்துக்கட்டில் படுத்திருப்பார். அவர் ரொம்ப டயர்டாக இருக்குன்னு படுத்து தூங்கும் போது அந்த மரத்தில் வந்து நிறையா குரங்கு இருக்கும். இந்த குரங்கெல்லாம் என்ன பண்ணால் ஒவ்வொன்றா ஒவ்வொரு தொப்பியை வந்து எடுத்துகிட்டு போய் மேலே போய் மரத்து மேலே உட்காந்துரும். இவங்க எழுந்திரிச்சு பார்த்தா அது கூடையில் தொப்பியே இருக்காது. பார்த்தா மேலே பார்த்தான்னா எல்லா தொப்பியும் வந்து எல்லா குரங்குமே வச்சுருக்கோம். அப்போ இவர் என்ன பண்ணுறாரு, இவர் போட்டிருந்த தொப்பியை ஒரு ஐடியா பண்ணுறாரு. ஓகே, நான் போட்டிருக்க தொப்பியை கழட்டி போட்டால் குரங்கெல்லாம் அதே தானே பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் என்ன பண்ணுறாரு, தான் போட்டிருக்க தொப்பியை எடுத்து கீழே அப்படி போடுறாரு. உடனே எல்லா குரங்குமே எடுத்து கீழே போடுது. இவர் வந்து பொறுக்கிட்டு வந்துடுறாரு. இதுதான் கதை. இதே கதையை வந்து கொஞ்சம் மாடர்ன் ட்விஸ்ட்டாக ஒரு புது கதை படித்தோம். என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இப்போ வந்து அதே தொப்பி வியாபாரி அதே மரத்துக்கட்டில் வந்து ரொம்ப டயர்டாக வந்து தூங்கிட்டு இருக்காரு. அதே போல் இந்த குரங்கெல்லாம் தொப்பியெல்லாம் எடுத்துகிட்டு போயிடுது. தொப்பியெல்லாம் எடுத்துகிட்டு போனோடனே ஓகே, இவர் யோசனை பண்ணுறாரு, இப்போ என்ன பண்ணலாம், அந்த தொப்பி எப்படி வாங்கலான்னு சொல்லிட்டு இவர் படித்த கதை இருக்குல்லையா, நம்மளும் படித்த மாதிரி இவரும் அந்த படித்த கதை இருக்குல்லையா. ஸோ ஓகே, நம்ம முன்னோர்கள் வந்து எப்படி இந்த தொப்பியை வந்து கீழே போட்டோடனே குரங்கெல்லாம் போட்டுச்சலாம், அதே டெக்னிக் யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவர் என்ன பண்ணுறாரு, இவரோட இருக்க தொப்பி கீழே எடுத்து போட்டோன்னே மற்ற குரங்கெல்லாம் எடுத்துகிட்டு போடுமான்னு சொல்லி வெயிட் பண்ணிகிட்டு இருக்காரு. அந்த குரங்கெல்லாம் வந்து கீழே வந்து தொப்பியை போடாது. இந்த எல்லா குரங்கும் என்ன சொல்லுது, மரத்து மேலே கேட்குன்னு சிரிக்குமா. ஏன் இந்த குரங்கெல்லாம் சிரிக்குது, இப்போ என்ன நம்ம பண்ணிட்டோம், தொப்பி எடுத்து நான் கீழே போட்டால் அவங்களும் போடணும் இல்லையா, அதுதானே நம்ம முன்னோர்கள் பண்ணாங்க, அதே தான் நானும் பண்ணேன். ஆனால் என்ன இந்த குரங்கெல்லாம் வித்தியாசமாக சிரிக்குதே அப்படின்னு பார்த்தா அவர் யோசனை பண்ணிகிட்டு இருக்கும்போது அப்போ வந்து என்னாச்சுன்னா, ஒரே ஒரு குரங்கு, ஒரு ரொம்ப சுட்டியான குரங்கு என்ன பண்ணியிருக்கு, கடகடன் கீழே வந்து இவருக்கு ஓங்கி ஒரு பலார்னு ஒரு அடரை விட்டுச்சான். எதுக்கு என்னை அடிக்கிற அப்படின்னு சொன்னதுக்கு அந்த குரங்கு சொல்லிச்சான், நீங்கள் எப்படி உங்கள் முன்னோர்கள் வந்து உங்களுக்கு சொல்லி கொடுத்தாங்க, நீங்கள் அந்த கதையை வச்சு நீ தொப்பியை கீழே போடுவோம், அதை நாங்கள்லாம் பொறுக்கிட்டு போவோன்னு படிச்சிங்களோ, அதே மாதிரி எங்களோட முன்னோர்களும் சொல்லியிருக்காங்க, இந்த மாதிரி தொப்பி வியாபாரி வந்து தொப்பியை கீழே போட்டால் நீங்கள் தயவுசெய்து போடாதீங்க அப்படின்னு எங்கள் முன்னோர்கள் சொல்லியிருக்காங்க. அதனால் நாங்கள் வந்து இப்போ மாதிரி நீங்கள் தொப்பியை கீழே போட்டால் நாங்களும் வந்து போடுவோன்னு எந்த உத்தரவாதம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு குரங்கு போச்சான். இப்போ இந்த கதை வந்து எதுக்கு அப்படின்னா, சில சமயங்கள் வந்து நம்மளோட பாஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ் வச்சு இப்போ இருக்கிற விஷயத்துக்கும் நம்ம ஒரு டெசிஷன் எடுத்துகிட்ருக்கோம். சிலவங்களாம் பார்த்திங்கன்னா அந்த பாஸ்ட் அதே ஸ்டைலே வாழ்ந்துகிட்டே இருப்பாங்க, அதே விஷயத்தை அதையே பண்ணி அதே மாதிரி சொல்யூஷன் கிடைக்கும்னு நினைப்பாங்க. அதே மாதிரி சொல்யூஷன் கண்டிப்பாக கிடைக்காது. ஏன்னா இப்போ நிறையா விஷயங்கள் மாறி போயிடுச்சு. ஸோ பாஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ் வச்சு நம்ம கற்றுக்கலாம், ஆனால் அதே சொல்யூஷன் கிடைக்கும்னு சொல்லிட்டு நம்ம எதிர்பார்க்கக்கூடாது. ஓகேயா?